திரைப்படத்திலே குறிப்பிட்டார்கள். அப்படி ஒரு மாநிலமே இன்றைக்கு நம்முடைய இந்திய துணைக்கண்ட வரைபடத்திலே இல்லை. இந்த மாநிலத்தினுடைய பெயர் ஜம்மு காஷ்மீர். அந்த மாநிலம் யூனியன் பிரதேசமாக ஜம்முவாகவும் காஷ்மீராகவும் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு யார் காரணம்? சற்று சிந்தித்துப்பார்கள் சகோதரர்களே, தோழர்களே. இன்றைக்கு மத்தியத்திலே ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம், மதவாத அரசாங்கம், பாசிச அரசாங்கம், மதத்தையே முன்னிறுத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம், ஒரு அரசாட்சி இன்றைக்கு ஒன்றியத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இயக்கம் நான் சார்ந்திருக்கின்ற இயக்கம் என்று எதற்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்களால் துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்புடைய ஒரு அங்கமாக இந்த 1949 உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் பின்பு முத்தமிழர் தலைவர் கலைஞரால் இன்றைக்கு வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தலைமையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா சொல்லுவார்கள், இந்தியா என்பது ஒரு ஒன்றியம் என்று சொல்லுவார்கள். எப்படி அமெரிக்காவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லுகின்றோமே, அதுபோல USSR என்று சொல்லப்படுகின்ற ரஷ்ய நாடு ஒரு காலத்திலே பல நாடுகளுடைய கலவையாக இருந்ததுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா என்று சொல்லுவார். ஐக்கிய சபை, ரஷ்ய சபை என்று சொல்லுவார். பின்பு பல நாடுகளாக பிரிந்தது. ஆனால் இன்றைக்கும் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் பல மாநிலங்களுடைய கூட்டாட்சி தத்துவத்தை தான் அந்த நாடு இன்றைக்கும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்கிறார். அந்த நாட்டுடைய கட்டமைப்பு எப்படி என்று சொன்னால், அதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்பெயின் என்று அழைக்கவில்லையே, பல மாநிலங்களுடைய கூட்டாட்சியுடைய தத்துவத்தில் தான் அந்த நாடும் இன்றைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்தியா மட்டும் ஒரே கலாச்சாரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இல்லை, ஒரே மாநிலம் என்று சொன்னால் இல்லை, பல மாநிலங்களுடைய கூட்டுக்கலவைத்தான் இந்தியா. இன்னும் நாம் தைரியமாக நாம் உரிமையோடு அழைக்க வேண்டும் என்று சொன்னால், இதை சொன்னால்கூட ஏதோ ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் வேறு மாதிரி திரித்து கூட பேசுவார்கள். நாடாளுமன்றத்தில் அண்ணா சொன்னார், இது பல மாநிலங்களுடைய கலவை, பல மாநிலங்களுடைய ஒன்றிணைந்ததால் தான் இது ஒன்றிய அரசாங்கம் என்று நாடாளுமன்றத்தில் அண்ணா பேசும்பொழுது சொன்னார்கள். அதை நான் சற்று வேறு மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று சொன்னால் நம்முடைய நாட்டுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் 28 மாநிலங்கள் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டமாக, தேசமாக நம்முடைய தேசம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தேசத்திற்கு இப்பொழுது கடந்த 10